ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மார்கழி 3ஆம் நாள். இன்றைக்கான டே விளாக் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி டே வந்து 4 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி. துளசி மாடத்துக்கிட்ட விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அருவிகள் 2 பக்கமும் விளக்கேற்றிக்கலாம் பாருங்கள். அதுக்கப்புறம் உள்ளேயும் போய் படைச்சாச்சு. இன்றைக்கான சிறப்பான நாள் இது. மார்கழி 3ஆம் நாள் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. அழகாக எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் பொறுமையாக பண்ணேன். பாப்பாவும் எந்திரிக்கலை இன்றைக்கி. அழகாக சமத்தாக தூங்கிட்டாங்க அவங்களும். அதனால் ஃப்ரீயாக பொறுமையாக பண்ணேன். பொறுமையாக சாமி கும்பிட்டேன் இன்றைக்கி. நான் நைட்டு உள்ளலாம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5:30 மணி இருக்கும். அப்போ தான் வந்து கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போனேன். ஏன்னா நம்ம இருக்கிற ஏரியா ரொம்ப இருட்டு பகுதி. அதனால் சடனாக நம்ம வெளியே போகக்கூடாது. அது ரொம்பவே தப்பு. ஏன்னா கடவுள் வந்து நம்ம கும்பிட்றோன்னா உள்ளேயே கும்பிட்டுக்கலாம். கதவெல்லாம் திறந்து வச்சு கும்பிடணுன்னு எந்த கடவுளும் சொல்லலை. எப்படி கும்பிட்டாலும் உண்மையான பக்தி இருந்தால் எதுக்குள்ளே இருந்து நம்ம கும்பிட்டாலும், எப்படி சொல்லுவாங்க, குகைக்குள்ளே இருந்து கும்பிட்டாலும் கடவுள் வந்து நம்மளுக்கு காட்சி அளிப்பார். அதனால் நம்ம அருவிகால் கதவு இருக்குல்ல, அதை மட்டும் திறந்து வச்சுட்டு கேட்டெல்லாம் திறக்க மாட்டேன். கேட்டெல்லாம் நல்லா பூட்டிட்டு திறப்போம். வீடுலாம் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம இருக்கிறது சேஃப்டியாக இருக்கணும். எந்த இடமா இருந்தாலும் இந்த காலத்தில் யாரையும் எங்கேயும் நம்பக்கூடாது இல்லை. அதுக்கு தான் எந்த நேரத்தில் எங்கே என்ன நடக்குதுன்னே சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நல்லா வெளிச்சமாக ஆனவுடனே தான் நம்ம வெளியே போய் கலர் கோலமாவு கலர் பண்ணோம். அதுக்கப்புறம் அதை முடித்தோடனே அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு லஞ்சு செய்ய வந்தாச்சு. பாப்பாவுக்கு இன்றைக்கி வடை போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு தான் லஞ்சு கொடுத்தேன். சைடிஷ் வடை போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து ஆரஞ்சு பழம் உரித்து கொடுத்தாச்சு பாப்பாவுக்கு இன்றைக்கி. என்ன தான் பார்த்து செஞ்சாலும் அவங்க கப்பு ஃபினிஷ் ஆகியே வராது ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு குறை. ஏதோ முடியாத நேரத்தில் தோசை சுட்டு கொடுத்தாலும் நீ ஏன் தோசை சுடுறேன்னுமாங்க. அழகாக சாப்பாடு செஞ்சு கொடுத்தாலும் நீ எண்ணெய் அதிகமாக ஊற்றக்கூடாது மேம் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டம்தான் இவங்களுக்கு காலையில் சமைக்கிறது. கஷ்டம்னா எப்படின்னா அது இதில் ஒரு ட்விஸ்ட்டு வைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்க. இப்போ நம்ம 2 வேளை சமைக்கிறோம். நான் எப்பயுமே வந்து காலையிலே சமைச்சிருவேன். நம்மளுக்கும் சேர்த்து சாப்பாடெலாம் வச்சுருவேன். வேறு ஏதாச்சும் அப்புறமா அப்பா அம்மா வந்தோடனே செய்வேன். இப்போ வந்து 2 வேளையும் தனித்தனியாக சமைக்கணும். பாப்பாவுக்கும் எச்சிப்படாத மாலை போட்டிருக்காங்களா, எச்சிப்படாத செஞ்சு கொடுக்கணும். வீட்லேயும் அதே மாதிரி சமைக்கணும். பாப்பாவுக்கு காலையில் ஒரு உருளைக்கிழங்கு சாதம்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சாச்சு இல்லை. அப்புறம் வீட்டில் வந்து தனியாக வீட்டில் நம்ம ஐயப்பருக்கு மதியம் இலை போட்டு படைக்க தனியாக செய்யணும் பாருங்கள். அதுங்காட்டி சின்ன பாப்பா வடை கேட்டாங்கன்னு அவங்களுக்கு கொஞ்சம் புட்டு கொடுத்தாச்சு. அவங்க குழந்தை தானே, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேலையை முடிச்சுட்டு இது வந்து நான் இலைக்கு இப்போ வச்சு படைக்க மாட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சு நம்ம ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு பாருங்கள். வீட்டில் சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு வந்துட்டேன். இது வந்து ஓட்டியில் முகுந்தன் டாக்டர். நாங்கள் இருக்கிறது கடலூர். அங்கே வந்து பாதிரிக்குப்போன்ற ஊரில் இருக்கோம். அங்கே எனக்கு செட் ஆகலாம். முகுந்தன் டாக்டருக்குள்ள ஓட்டியில் தான் வந்து பாப்பாக்க காமிப்பேன். நம்ம ஐயப்பன் விரதம் இன்றைக்கி வந்து அக்கா வீட்டில் தான் முடித்தோம். அக்கா வீட்டில் தான் இருக்குது முகுந்தன் டாக்டர் வீடும். அங்கே ஹாஸ்பிட்டலும் இருக்குது பாருங்கள். ஓட்டியில் அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். தம்பி வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கான். அப்பா கூட தான் போகிறான். கன்னிசாமியாக போகிறான் இந்த வாட்டி. பாப்பா 3 வருஷம் போயிட்டாங்க. இது 3ஆவது வருஷம் பாப்பா போகிறாங்க. இந்த வருஷம் பாப்பாவுக்கு மணி கட்டி அனுப்ப போகிறோம். ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி இந்த வருஷம் பாப்பா மணி கட்டி போகிறாங்க. அக்கா வீட்டில் வந்து இன்றைக்கி லஞ்சு வந்து சாம்பார், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, இது வந்து வெந்தய ரசம், சாதம். எனக்கு வெந்தய ரசம் வைக்கிறது அக்காட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அக்காட்ட இருந்துன்னா அக்காவோட அவங்க மாமிலாம் செம்மையாக சமைப்பாங்க. அக்கா பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி. அக்கா வீடு அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அக்கா வீடு எப்பயுமே நீட்டாக வச்சுருப்பாங்க. அங்கே கொஞ்சம் கசகசன்னு இருந்தால் நான் பாப்பா ட்ரெஸ்ஸு அப்படி இப்படின்னு போட்டிருக்கேன். நான் வந்தோடனே அப்படியே படைச்சாங்க. நானும் அப்பா தம்பி எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே உங்களுக்கு செடி சுற்றி காமிச்சிருமேன்னு சொல்லிட்டு அப்படியே சின்ன வீடு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வீடு தான் சின்ன வீடு. ஆனால் இருக்கிற இடம் கொஞ்சம் ரொம்பவே மெயின். ஓட்டி மார்க்கெட் தெரியல, மீன் மார்க்கெட்டு, அங்கே தான் இருக்குது அக்கா வீடு. அக்காலாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க சொல்லலாம். எந்த விஷயத்துக்கும் வெளியே போக வேண்டிய ரொம்ப ட்ராவல் பண்ணி வாங்கணுன்னு அவசியம் கிடையாது. வீட்டை விட்டு கதவை திறந்து காலை வச்சாலே காய்கறி தான் விற்பாங்க. பழம், காய்கறி எல்லாமே அங்கேயே கிடைக்கும். மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அன்னன்னைக்கு வாங்கிக்கலாம். எதையும் வந்து நம்மள மாதிரி ஸ்டோர் பண்ணுற வேலைலாம் தேவையில்ல அக்காவுக்கு பாருங்கள்.
எதையுமே அதிகமாக சேர்க்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். தலைக்காணியாக இருந்தாலும் சரி தான், ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி தான், எதுவும் அதிகமாக சேர்த்துக்க மாட்டாங்க. இத்தனை ட்ரெஸ்ஸு தான் கணக்கு பண்ணி அப்படி மட்டும்தான் வச்சுருப்பாங்களே. உடனே தூக்கி போட்டுருவாங்க. சின்ன வீடு ஃப்ரெண்ட்ஸ். அழகாக குட்டியாக ஒரு ஹாலு, குட்டியாக ஒரு ரூமு, அதிலே அட்டாச் பாத்ரூமு, ரொம்ப குட்டியாக கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் பெரிய விஷயமே. அக்காவை தவிர வேறு யாரும் கிச்சனில் நிற்க முடியாது. அக்கா பையன்ட்ட சொன்னான், என்னை வீடியோ எடுக்காத சித்தியம்மா, என்னை வீடியோ எடுக்காத சித்தியம்மான்னு. நான் எடுக்கல சாமின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு வீடியோ எடுத்து தெரியாமல் போட்டுட்டேன். நாங்கள் அக்கா தங்கச்சி 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ். அக்கா வீடு எப்படி இருக்குது பாருங்கள். அக்கா வீட்டு பூஜாரியும் எங்கள் வீட்டு பூஜாரியும் பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரி நீட்டாகவே வச்சுருப்போம். என்ன ஒன்று, எனக்கும் வீடு மாதிரி தான் நம்ம அக்கா வீட்லேயும் பூஜை ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் 3 பேருமே அழகாக வச்சுப்போம். அம்மா சொல்லி கொடுத்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம வீட்டில் தான் இப்போ விளக்கு தட்டுலாம் கொஞ்சம் கருப்பாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.